அதிமுகவை நோக்கி ஆர்ப்பரித்து வரும் இளைஞர்கள் கூட்டம். இரண்டாயிரத்து 26 நாம் தான் ஜெயிக்கிறோம், நாம் மட்டும்தான் சரித்திர நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க. உங்களைப் போல சாதாரணமாக இந்த கட்சியில் சேர்ந்தவர்கள்தான் இன்று உயர் பதவிகளுக்கு வந்துள்ளோம். இது அதிமுகவில் மட்டுமே நடக்கும். கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பெருமிதம். இந்த கழகத்துல நீங்க இணையறீங்க. உங்களை மாதிரிதான் நாங்களும் இந்த கட்சிக்கு பங்கு சேர்ந்தோம். இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு பொறுப்பு வந்திருக்கிறோம். உங்களை மாதிரிதான் சாதாரணமா ஒரு மாணவர்கள் தான் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பல்வேறு பொறுப்புகளை இன்னைக்கு கட்சிக்கு மிகப்பெரிய பொறுப்பு, மாநில பொறுப்பு, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தலைவர், MLA, அமைச்சர் என்று பல்வேறு வாய்ப்புகள் இந்த கட்சியிலே கிடைக்கும். முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி K. பழனிசாமி அவர்களின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி பயணம் இளைஞர்களிடையே புதிய புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது. 2026 தமிழகத்தில் அதிமுக தலைமையில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த கோவையில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே மாபெரும் எழுச்சி ஏற்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக திமுக, அமமுக, தவேக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் உட்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கோவை அதிமுக தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் கழக அம்மா பேரவை இணை செயலாளர் முத்து வெங்கடேஷ் ஏற்பாட்டில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் கழகத்தில் இணைந்த அனைவருக்கும் சால்வைகள் அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் PRG அருண்குமார், அம்மன் K. அர்ஜுனன், MSM ஆனந்தன், VP கந்தசாமி மற்றும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் தோப்பு அசோகன் மற்றும் கருப்புசாமி, பிரபாகரன், கார்த்திக் அப்புசாமி, சிவபிரசாத், TP வேலுச்சாமி உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் இந்திய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நல்லாசகன், கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், 2026 புனித ஜெயின்சார் கோட்டையில முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எடப்பாடி அவருடைய தலைமையேற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பேர் இயக்கத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள வரவேற்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் அனைத்து தம்பிகளுக்கும் உங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்று மாவட்ட கழகத்தின் சார்பாக, அதிமுக சார்பாக, பொதுச்செயலர் எடப்பாடி சார்பாக, இங்கே கோவை மாவட்டத்திலே 3 மாவட்ட கழகத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த கழகத்திலே இணைய வரவேற்கக்கூடிய பல்வேறு கட்சியில் இருந்து, அதே போல அதிமுக மாபெரும் இயக்கத்திலே இணைய வருகின்றக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அரங்கில் அத்தனை பேருக்கும் நன்றி வந்த வணக்கத்தை உறுதியாக்கி இந்த கழகத்துல நீங்க இணையறீங்க. உங்களை மாதிரிதான் நாங்களும் இந்த கட்சிக்கு பங்கு சேர்ந்தோம். இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு பொறுப்பு வந்திருக்கிறோம். உங்களை மாதிரிதான் சாதாரணமா ஒரு மாணவர்கள் தான் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பல்வேறு பொறுப்புகளை இன்னைக்கு கட்சிக்கு மிகப்பெரிய பொறுப்பு, மாநில பொறுப்பு, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தலைவர், MLA, அமைச்சர் என்று பல்வேறு வாய்ப்புகள் இந்த கட்சியிலே கிடைக்கும். நல்ல எதிர்காலம்னா கண்டிப்பா அதிமுக இருக்கும். மற்ற கட்சி மாதிரி சுயநலமா இருக்காது. திமுக போலவோ மற்ற இயக்கம் போலவோ இது ஒரு குடும்ப. நீங்க இந்த கட்சியை சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுக துக்க எல்லாத்துலயுமே கண்டிப்பா நம்ம ஒரே குடும்பமா இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதிமுக துணை நிற்கிறது முக்கியம். ஒரு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அதே போல கண்டிப்பாக நல்லா செயல்படக்கூடிய இப்ப நீங்க சில பேர் தலைமையில் நீங்க சேர்ந்திருப்பீங்க. நீங்க அந்த முக்கியமான பேர்களை நீங்க கொடுத்து அந்த மாவட்ட செயலாளர் கொடுத்தீங்கன்னா
கண்டிப்பா உங்களுக்கு கட்சி எடப்பாடியார் வந்து பொதுச் செயலாளர்கள் நல்ல பதவிகளை கண்டிப்பாக உங்களுக்கு வழங்குவார்கள். அதே போல என்னுடைய பர்சனல் அட்வைஸ் நீங்க கட்சியில் நீங்க சேர்றீங்க, நிறைய இளைஞர்கள் தம்பிகள் இருக்கீங்க. கண்டிப்பா இந்த இயக்கம் ஒரு முக்கியமான இயக்கம். புரிஞ்சு எம்ஜிஆர் ஆரம்பிச்ச இயக்கம் கிட்டத்தட்ட 52-53 ஆண்டுகள் கடந்த பொன்விழா கண்ட இயக்கம். 31 நேரம் ஆளுங்கட்சியா இருக்கிற அதிகமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது அதிமுக. இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய வளர்ச்சி கொண்டு இருக்குன்னா அதிமுக தான். இன்னைக்கு நாங்களாம் அமைச்சரா சட்டமன்ற உறுப்பினர் நாங்களாம் வந்த பின்னால் தான் எடப்பாடியார் சொல்லி அம்மாவிடம் சொல்லி மிகப்பெரிய வளர்ச்சி இவ்வளவு பாலங்கள் வந்திருக்குது, சாலைகள் வந்திருக்குது. அதே போல அதிகமான கல்லூரிகள் வந்திருக்குது, அரசு மருத்துவமனை மேம்பாடு, ஏர்போர்ட் விரிவாக்கம், அதிகமான திட்டமிட்டு சொல்லிட்டே போல இவ்வளவு திட்டங்கள் கொடுத்துட்டோம். 4 வருஷம் திமுக செய்யல. ஆகவே இந்த நல்ல ஒரு இயக்கத்தில் நீங்க சேர்ந்திருக்கிறீங்க. கண்டிப்பா மக்களுக்கும் சேவையை புரிய முடியும். அதே போல நீங்க எல்லாம் இளைஞர்களா இருக்கீங்க, உங்க குடும்பத்தையும் நீங்க நல்லா பாத்துக்கணும். நீ கட்சியில சேர்ந்தா கட்சியுடைய செயல்பாடு ஒரு சாயங்காலம் கொஞ்ச நேரம் இருக்கலாம், சண்டே வேலை செய்யலாம், எல்லா பிரச்சனைகளும் நீங்க கட்சியில் நல்லா ஒர்க் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பா நல்ல வேலைக்கு நீங்க போகணும். உங்களை கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து படிக்க வச்ச உங்க தாய் தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சிருப்பாங்க. தாய் தந்தை முதல்ல நல்லா நீங்க பார்க்கணும். அவங்க தான் உங்களுக்கு எப்பவுமே தெய்வம் போட்டவர்கள். அவங்க சொல்றதை கேட்கணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், தொழில் நல்லா பார்த்துக்கணும், கூடவே அரசியலும் பண்ணணும். இன்னைக்கு அரசியல் என்ன பண்ணாலும் தொழில் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் நல்லபடியாக கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும். தாய் தந்தையை நீங்கள் போற்ற வேண்டும் என்று என்போடு கேட்டு கண்டிப்பாக 2026 மீண்டும் அதிமுக ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சர் வரும் எந்த மாற்றமும் கிடையாது.